நேற்றைய ஐபிஎல் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே நடைபெற்றது. இரு அணிகளுமே தங்களது முதல் ஆட்டத்தில் தோல்வியை தழுவின. நேற்றைய போட்டியில் எந்த அணி முதல் வெற்றியை பதிவு செய்யும் என்பதை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய ரஹானே 3 சிக்சர் மற்றும் 4 பவுண்டரிகள் உட்பட 49 பந்துகளில் 70 ரன்கள் எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து சஞ்சீவ் சாம்சன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 4 சிக்சர்கள் மற்றும் 10 பவுண்டரிகளுடன் 55 பந்துகளில் 102 ரன்களை குவித்து இருந்தார். இதனையடுத்து 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர்கள் வார்னர் மற்றும் பேர்ஸ்டோ ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சை பறக்கவிட்டனர். வார்னர் 37 பந்துகளில் 69 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். 19வது ஓவரின் முடிவில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 201 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் யார் அதிக ரன்கள் அடித்துள்ளார்களோ அவர்களுக்கு தான் ஆரஞ்சு தொப்பி அணிந்திருப்பார்கள். இந்த நிலையில் சாம்சன் சதம் அடித்த நிலையில் 2019 ஐபிஎல் தொடரில் அதிகபட்சமாக சாம்சன் 132 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆரஞ்சு தொப்பி சாம்சன் அணிந்திருந்தார். ஆனால் அடுத்ததாக களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் வார்னர் 37 பந்துகளில் 69 ரன்கள் எடுத்த நிலையில் 2019 ஐபிஎல் தொடரில் 154 ரன்களை எடுத்து முதல் இடத்திற்கு சென்று ஆரஞ்சு தொப்பியை வார்னர் சாம்சனிடமிருந்து வார்னர் பிடுங்கி சென்றார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.